வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இல்லை, மகாத்மா காந்தியோட தந்தை. சில பேர்த்துக்கு தெரியாது. காந்தியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவரோட தந்தை வந்து யார், என்ன ஏதுன்னு விவரம் தெரியாது. ஸோ அவரோட தந்தையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் என்ன வேலை பார்த்தாரு, அவர் என்ன பண்ணார், அவருக்கு எத்தனை குழந்தைகள், அவரோட லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, அவர் தான் அவர் முழு பெயர். அவர் 1822 அன்னைக்கு பிறந்து 1885 வந்து இறக்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 63 வயது வரை அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து அப்போ இருக்கிற 1822 அந்த அப்போ இருக்கிற வந்து குஜராத்தோட மாநிலத்தில் இவர் வந்து சௌராஷ்டிரா வணிக குலத்தில் தான் பிறக்கிறாரு. சௌராஷ்டிரா வணிக குலத்தில் தான் வந்து இவர் பிறக்கிறாரு. இவர் மனைவி வந்து புத்ரிபாய், அதாவது மகாத்மா காந்தியோட அம்மா பேர் வந்து புத்ரிபாய். இவர் வந்து அங்கே இருக்கிற சமஸ்தானம், அப்போ வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற சமஸ்தானம், அதாவது மன்னர்களின் சமஸ்தானம் திவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மூணு சமஸ்தானம், போர்பந்தர், பிகோனன் அண்ட் ராஜ்கோட். இந்த 3 வந்து தலைமை அமைச்சராக இருக்கார். யார்? நம்ம காந்தி, மகாத்மா காந்தியோட அப்பா கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி இருக்கார். ஸோ பிள்ளைகள்லாம் அங்கே தான் பிறக்கிறாங்க. அவருக்கு வந்து மொத்தம் 4 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. இந்த கடைசி பிள்ளை தான் நம்ம கடைக்குட்டி தான் நம்மால் மகாத்மா காந்தி. ஏன்னா அதான் அவரோட வந்து எப்படின்னா, இதில் வந்து இடையில வந்து அந்த போர்பந்தர்ன்ற இடத்துல வந்து தலைமை அங்கே இருக்கிற திவான் கூட பிரச்சனை ஆகிட்டு கடைசி அந்த பிகோனன் ப்ளஸ் இந்த ராஜ்கோட்டோட தலைமை அமைச்சராக தான் பதவி வைக்கிறாரு. ஸோ இவர் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் சரி, ஒரு எதாக இருந்தாலுமே அவங்க மனைவி தான் அதிகமாக பங்கேற்றுக்கிட்டாங்கன்றது தான் இவர் லைஃப் ஸ்டோரியிலேருந்து நம்ம படிக்க போகிற தெரியுது. இவர் வந்து எப்படி இறக்குறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 63 வயதில் வந்து 1985 வந்து பௌத்திரம் நோயால், அப்போ வந்து அதுக்குரிய சிகிச்சை இல்லாமல் இருந்துக்கலாம், அதனால் உடல் வந்து இழைத்து இறந்துடுறாரு. ஆனால் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அந்த 5 பிள்ளைகளையுமே அவர் கல்யாணம் முடித்து கொடுத்த பிறகு தான் அவர் இறக்குறாரு. ஸோ அவரோட கடமையில் முடித்துட்டார், இருக்கிறாருன்னா நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆனால் அவர் அப்போ தான் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் நம்ம அந்த கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி. இதுதான் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. இது பல பேர்த்துக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு பல பேர்த்துக்கே தெரியாது. ஆனால் இப்போ தான் படித்து பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ போல பிரபலங்கள், அவங்கள வந்து பிரபலங்கள், கோயில் இடங்களை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you.